இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ போண்டா. இதை பழ பணியாரம்னு கூட சொல்லுவாங்க. செய்யலாமா? இப்போ நான் 1/2 kg மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு சுகர் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 7 வாழைப்பழம் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் துருவின தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த துருவின தேங்காயும் இதோட நம்ம சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பழத்தை மேஷ் பண்ணி விட்டுருங்க கையால். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மாவு இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதே சமயம் வாழைப்பழத்தை நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றினோன்னா ரொம்ப வலுவலுப்பாயிரும். நீங்கள் கையால் இந்த பிசைஞ்சு விடும்போது அங்கங்கே வாழைப்பழம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கும்போது சாப்பிட்றக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆயிலை மிதமான ஹீட்டில் வச்சுட்டு ஸ்பூனில் மாவை இந்த மாதிரி எடுத்து ஊற்றி மிதமான ஹீட்லேயே வச்சுட்டு நீங்கள் இந்த போண்டாவை பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் கருகினும் உள்ளே வேகாமல் இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் கூட்டி குறைச்சி சேர்த்துக்காங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.